திங்கள் அதிகாலை மகிமையின் மறுவாழ்வு மகா அற்புத ஜெபம். ஆபிரகாமின் ஊழியக்காரனாகிய எலியேசர் ஒரு கடினமான பொறுப்பை சுமந்து சென்றபோது அவர் அதிகாலையில் இறைவனிடம், இன்று எனக்கு சித்தமாக செய்தருளும் என்று வேண்டினார். தேவன் அவர் அறியாத வழியில் அவரை நடத்தி காரியத்தை சித்தியாக்கினார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வாரத்தின் முதல் அதிகாலை வேளையில் உம்மை ஆராதிக்கிறேன். எலியேசருக்கு வழிகாட்டி அவர் சென்ற காரியத்தை சித்தியாக்கின உமது உன்னத கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமது பிரசன்னம் என் இல்லத்தை இப்போது நிரப்பட்டும். வறண்ட பாதையில் நீரூற்றுகளை திறப்பவர், அடைக்கப்பட்ட கதவுகளை உடைப்பவர், உமக்கே துதி, உமக்கே ஆராதனை. மகிமையின் பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட திங்கள் அதிகாலை வேளையில் எலியேசரைப் போல நானும் என் வாழ்வின் சகல தேவைகளுக்காக உம் பாதத்தில் சரணடைகிறேன். இந்த வாரம் நான் கையிடும் ஒவ்வொரு காரியமும் உம்முடைய தயவால் ஆசீர்வதிக்கப்படட்டும். உன்னை பாழாக்குபவர்கள் உன்னை விட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்துச் சுற்றிலும் பார். ஏசாயா 49:17-18. இந்த வாக்குத்தத்தத்தின்படி என் முன்னேற்றத்தை தடுத்து நிற்கும் சகல தரித்திரமும், வியாதிகளும், அந்தகார வல்லமைகளும் இன்று அதிகாலையே என்னை விட்டு நீங்கட்டும். என் இழந்த செல்வம், நற்பெயர், வாய்ப்புகள் எலியேசர் வெற்றியோடு திரும்ப கொண்டு வந்தது போல எனக்கும் இன்று திரும்ப கிடைக்க ஒரு மகா பெரிய அதிசயத்தை செய்யும்படி மன்றாடுகிறேன். அற்புதங்களின் ஆவியானவரே, என் தொழிலும் வேலையும் சரியான வழியில் செல்ல உமது கரம் வழி நடத்தட்டும். என் சரீரத்தில் உள்ள தீராத வியாதிகள் உமது உயிர்ப்பிக்கும் வல்லமை தொட்டு இன்று காலை சுகமாக்கட்டும். என் குடும்பத்தை சூழ்ந்துள்ள கடன் சுமைகள் இன்று காலை பனி போல உருகி மறையட்டும். என் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து உள்ள எல்லா பயங்களையும் நீக்கி அவர்களுக்கு ஒரு உன்னதமான மேன்மையை தருவீராக. உன் கண்களை ஏறெடுத்துச் சுற்றிலும் பார் என்ற உமது வார்த்தையின்படி நான் இன்று எங்கே பார்த்தாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் அடையாளங்களை காணச் செய்வீராக. இந்த நாள் முழுவதும் உமது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முன்னால் சென்று கோணலானவற்றை செவ்வையாக்கி, இன்று மாலை நான் இல்லம் திரும்பும்போது என் தேவன் என் காரியத்தை சித்தியாக்கினார் என்ற களிப்போடு நான் உம்மை துதிக்க கிருபை செய்வீராக. ஆமேன்.